நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர், இந்த தொடரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து பீகாரில் அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து எதிர்கட்சி எம்பிகள் அமளியில் ஈடுபட்டாங்க. அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் நாடாளுமன்றத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. இப்போ அது ராகுல் காந்தி தலைமையில் அங்கே பேரணியும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் முழுமையாக எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியினர் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபமா, எதிர்கட்சிகளுக்கு லாபமா என்கின்ற தொனியில தான் உங்களுடைய கேள்வி அமைஞ்சிருக்கு. நம்மை பொறுத்தவரை நீங்க இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற போதே பரபரப்பா நம்ம எதிர்பார்த்த 3 விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைச்சோம். என்னன்னா, நாடாளுமன்றத்திற்குள் பேசப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய மாநில உச்ச நீதிமன்ற ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள், இதுதான் நம்ம பேசுறதா இருந்தோம். மாநிலத்துக்கான அதிகாரங்கள் குறைப்பு என்பது சரியில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லுவதை அமுலாக்காமல் இருப்பது, சாலிசிட்டர் ஜெனரலுடைய அப்ரோச் என்பது மோசமாக இருப்பது, இதைத்தான் பேசலான்னு எதிர்கட்சிகள் யோசிச்சு வச்சாங்க. நாம எல்லாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்தது. என்னன்னு சொன்னா, துணை ஜனாதிபதிக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏற்பட்ட மோதல். இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட மோதல் அப்ரப்டா என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு துணை ஜனாதிபதி என்பவர் அவசரமாக ராஜினாமா செய்து அவரை வீட்டுக்கு எப்படி கொண்டு போய் விட்டாங்கன்னு கூட நாட்டு மக்களுக்கு சொல்லலை. இவருடைய தேர்தலை நாட்டுக்கு சொன்ன ஒன்றிய அரசு, இவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஹைலைட் பண்ண காட்சி ஊடகங்கள், அவர் எப்படி வீட்டுக்கு போனார், எந்த வீட்டில் இருக்கிறார், இப்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லவில்லை. உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபில் கேள்வி கேட்கிறாரு. ஆட்கொணர்வு மனு உச்ச நீதிமன்றத்திலேயோ அல்லது டெல்லி உயர் நீதிமன்றத்திலோ கொண்டு வந்தா அது இந்திய அரசுக்கு, இந்திய நாட்டிற்கு மோசம் என்பதனால் நாங்கள் அதை செய்யாம இருக்கிறோம்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லும் போது கூட அமித்ஷா என்கின்ற ஆளு வாய் திறக்காம அந்த சப்ஜெக்டுக்கு பதில் சொல்லாம இருப்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்க கூடிய செயல் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரபரப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் சப்ஜெக்ட் துணை ஜனாதிபதி தேர்தல். 2வது என்ன, எஸ்ஐஆர். பீகார்ல 65 லட்சம் பேரை நாங்க நீக்கினது சரிதான் என்று எதிர்கட்சிகளுக்கு திமிராக பதில் சொன்ன ஒன்றிய அரசு, அல்லது அது சரி என்று நமக்கு பதில் சொல்லாமல் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞானேஸ்வர் என்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய பொறுப்பற்ற பேச்சை காட்சி ஊடகங்களும் எழுத்து ஊடகங்களும் சேஷன் பேசுனதுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சேஷன் முதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு வாக்குச்சாவடியில் ராஜவேலுவோ பால்கியோ அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து நழுவுகிறார் என்று சொன்னால் அது தேர்தல் கமிஷனுக்கு இழுக்கு. ஒரு வாக்குச்சாவடியில அப்படி நடந்தாலே அது தேர்தல் கமிஷனுக்கு இழுக்கு என்று சொன்ன TN சேஷன் சர்வதேச அளவில் விருது பெற்றவர். அந்த பொசிஷனுக்கு ஒன்றிய அரசு யாரை கொண்டு நிறுத்தி இருக்குதுன்னு சொன்னா, மொத்த வாக்காளர்களை விட அதிகமான ஆளுங்க வாக்களித்தாலும் கூட அதை வழக்கு மன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ பேசுவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிர்வாக அமைப்பு. சரி, நடுநிலையாகத்தான் தேர்தல் கமிஷன் செயல்படும் என்பதை நாம் நம்பினாலும் கூட நடவடிக்கைகள் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இருக்கும் போது ஞானேஸ்வரனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை எதிர்த்து அந்த ஒரு நீதிபதி அதிகமான பணம் வைத்திருந்த போது அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு யோசித்த போது அதை காலதாமதம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டது சரியில்லை என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்ற போது, இவ்வளவு விவாதங்களும் எலெக்ஷன் கமிஷனை பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது
எஸ்ஐஆர் சப்ஜெக்ட்ல விவாதத்தை துவக்குவதற்கு அனுமதி கொடுக்காமல் நாடாளுமன்றத்தில் இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய 2 இடம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைன்ஸ் கான்ட்ராக்ட் பில்லு பாஸ் பண்றாங்க. இது அவசரமாக பாஸ் பண்ண வேண்டிய பில்லான்னு கேட்டா அந்த கேட்டகரி கிடையாது. சண்டை போட்டுக்கிட்டு கடைசி நாளுக்கு முன்னால 3 அவசர சட்டங்கள் பாஸ் ஆகுது. அதுல என்ன முக்கியமான விஷயம் சொன்னா, நீங்க 30 நாளைக்கு மேல ஒரு ஆளு அவர் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமர் அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் மீது ரிமூவல் நோட்டீஸ், அதாவது 31ஆம் நாள் ஆட்டோமேட்டிக்கா அவர் பதவியை அவர் இழந்து விடுவார் என்று அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த இந்திய அரசு எப்படி முயற்சிக்கிறது? அதற்கான மெஜாரிட்டி இந்த இந்திய அரசுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி. ஜம்மு காஷ்மீர்ல நாங்க நியாயத்தை கொண்டு வருவோம் என்று 370 எடுத்துட்டு இன்னைக்கு என்னன்னு சொன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர்ல இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னும் போது அதுல ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக அங்கே செயல்படக்கூடிய முதலமைச்சரையோ ஆளும் கட்சியையோ மிரட்டுகின்ற போக்கு. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது. முக்கியமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த விவாதத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள், பிரதமர் நேருவாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, அவரு சந்திரசேகராக இருந்தாலும் சரி, சரண் சிங் குறைந்த நாளில் இருந்தாலும் சரி, விவாதங்கள் நடக்கின்ற போது அவைக்குள் இருந்து பதிலை சொன்ன அந்த மரபு என்பது தனக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் பொறுப்பான அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் அதிலிருந்து வழுக்குவது என்பது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய மோசமான செயல் என்பதோட ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் சூதாட்ட பில், தமிழ்நாடு அரசு நிறைய அந்த சூசைட் நோட்டை பார்த்த உடனே தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஒன்றிய அரசிடமிருந்து பதில் வாங்கி தர வேண்டிய பொறுப்பு அவருக்கு. ஆனால் அதை 7 மாதத்திற்கும் மேலாக அமைதியாக வைத்திருந்து விட்டு இந்த கடைசி நாளுக்கு முந்தின நாள் ஒன்றிய அரசு அதே பில்ல பாஸ் பண்ணும்போது கவர்னர் அமைதியாக இருக்கிறார். ஒரு மாநில அரசின் ஒட்டுமொத்த ஜனநாயக மக்கள் வாக்குகளை மதிக்காத போக்கு என்பதும், ஒரு கவர்னர் ஆபீஸ் என்பது ஒன்றிய அரசுக்கு எடுபிடியாக மாறுகின்ற வேலையும், ஒன்றிய அரசு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதும். இப்ப இவ்வளவு சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல நடந்திருக்கு. என்ன வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த மக்கள்னா, பிஎம் இஸ் நாட் ஹாப்பி அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ். பிஎம் ஏன் ஹாப்பியா இல்ல? அவர் நினைச்சது நடக்கலையா? அவர் நினைச்ச அதானிக்கு கொடுக்க வேண்டிய பல்லாயிரம் ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்துல கரண் தாப்பர் என்கின்ற சித்தார்த் வரதராஜன் என்கின்ற அதானிக்கு ஒரு நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னு எழுதின இன்னொரு அந்த அசாமை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறீங்க. அவர் மீது வழக்கு போடுவதற்கான வாய்ப்பே இல்லாத செக்ஷனை போடுறீங்க. அப்போ அடக்குமுறை என்பதை ஆயுதமாக கொண்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த அரசு நீலி கண்ணீர் என்ன வடிக்கிறாங்கன்னு சொன்னா, விவாதம் இன்றி போயிடுச்சுன்னு. விவாதம் இருந்த போதே பாத்தீங்கன்னா அவங்க இத்தனை மணி நேரம் விவாதிக்கலாம்னு நாம சொன்னதுக்கான நேரத்தையே ஒதுக்கல. அதுல 25% தான் ஒதுக்குனாங்க. அந்த ஒதுக்கிற நேரத்திலையும் நாம நம்ம கருத்துக்களை பேசணுமே ஒழிய பொறுப்பான அமைச்சர்கள் அதில் பதில் சொல்லவில்லை. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த அரசு ஜனநாயகத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை, இந்த நாடாளுமன்றத்தை மதிக்கவில்லை, தான் நினைத்ததை அமுலாக்கக்கூடிய ஒரு அராஜக அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்றுதான் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பேசும்போது சொன்னீங்க, அமைச்சர்கள், முதல்வர்கள், பிரதமர் இவங்கெல்லாம் வந்து சிறையில் இருந்தால் அவங்க பதவி பறிக்கக்கூடிய மசோதா அவசரமாக இவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்லாம். இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நேற்று பீகாரில் பேசும்பொழுது மோடியும் எழுப்புகிறார், நெல்லையில் பேசும்பொழுது அமித்ஷாவும் அந்த கேள்வியை எழுப்புகிறார். ஒரு அரசு ஊழியர் சிறையில் இருந்தார் அப்படின்னா 50 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு பியூனாக இருக்கிறாரு, ஒரு உதவியாளராக இருக்கிறாரு, அதிகாரியாக இருக்கிறாரு, அவர் சிறையில் இருந்தால் அவருக்கு பதவி எப்படி அவர் பணி பறிக்கப்படுது? அதே போல அரசு ஊழியராக இருந்தால் இவங்களுக்கு வந்து அது வந்து தப்பிக்கிறாங்க. இவங்க சிறையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த கோப்புகளை கையெழுத்து போடுறது, நிர்வாகத்தை நடத்துறது, இந்த மாதிரி இருந்தால் பெரிய லெவலில் இருக்கிற ஊழலை நம்ம எப்படி ஒழிக்க முடியும்
அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் மோடி. அதாவது சரியான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சட்டம் எப்படி அமுலாகிறது என்பது அந்த சட்டத்தை அமுலாக்குகின்ற அரசின் முகத்தை வைத்து தெரியும். அரசின் முகம்னா என்ன? ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் கிட்ட இருக்கக்கூடிய கத்தி போல, திருடங்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி போல அல்ல. திருடங்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி மிரட்டுவதற்கும் சுயநலத்திற்கும் பயன்படும். ஆபரேஷன் ஏரியாவில் இருக்கிற டாக்டரு அதை நயமாக பயன்படுத்தி ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஏற்பாடு. இது அப்படியே ஒன்றிய அரசுக்கு பொறுத்துங்க. ஒன்றிய அரசில் இந்த சட்டத்தை அமுலாக்கி சத்தமாக பேசிய அமித்ஷாவின் மீது ஆற்றப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அவருடைய குஜராத் அரசியலில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மீது போடப்பட்ட வழக்கினுடைய தன்மை எந்த வகையை சார்ந்தது? அந்த வகையில் சார்ந்து அவர் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்தார்? நியாயமாவே இருக்கட்டும், அநியாயமாவே இருக்கட்டும். இல்ல அப்ப ஏதோ பதவியை ரிசைன் பண்ணிட்டதா சொல்றாங்களே. அதெல்லாம் இல்ல. அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து அவர் பேசக்கூடியது பொய்களின் களஞ்சியம். அன்றைக்கு அவர் செய்ததை அப்படியே நான் உங்களுக்கு வாசகருடைய நாலேஜை கொண்டு வரேன். அவர் உள்ளே கொண்டு போய் அவரை வைத்திருக்கின்ற போது அவருக்கு உதவியாக ஒரு ஆள் வரவில்லை. அவர் உள்துறை அமைச்சராக இருந்த குற்றச்சாட்டு என்பது ஊழல் வழக்கோ மற்ற வழக்கோ அல்ல, கிரிமினல் வழக்கு. அதாவது தீ வைத்து கொளுத்துகின்ற டிகாய்டிங் ஏற்பாடு, கொள்ளையடிக்கும் வகையை சார்ந்தது. கொள்ளையடிக்கும் வகையை சார்ந்த ஒரு ஆளு குற்றம் சாட்டப்பட்டு அவர் தன்னுடைய ஆட்சி காலம் முடிகிற நேரத்துல 26ல எதிர்கட்சி மாநிலங்களை இதில் பயன்படுத்துவார் என்று நாம யோசிக்கிறோம். இது எப்படி நம்ம நம்புறோம்? இப்படி யோசிச்சு பாருங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அரசு ஆதரிக்கக்கூடிய துணை ஜனாதிபதி வேட்பாளர். அவர் தமிழை பற்றி என்ன பேசினாரு? அவர் மகாராஷ்டிராவுடைய மராட்டிய பாஷையை பற்றி என்ன பேசினாரு? தமிழகத்தில் தமிழனாக அவர் இருந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது பேசியது அரசியல், அது மொழி அரசியல். மகாராஷ்டிராவில் போய் அவர் மகாராஷ்டிராவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மராட்டிய மொழியை பற்றி பேசியது பதவி அரசியல். ஒரு நாக்கு தான் முதல்ல பேசுறது அரசியல். இந்த ஊர் பெர்மனன்ட் அரசியல். அங்க அவருக்கு கவர்னர் பதவி வரும்போது அவர் பேசிய அரசியல். மோடி அவர்களுக்கு சொல்றதுக்கு முன்னால அமித்ஷாவுக்கு வாங்க, எதிர்கட்சி வேட்பாளரா நம்ம நிறுத்தப்பட்டிருக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர் நீதிபதியாக இருக்கின்ற போது நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர் என்று திருநெல்வேலியில பேசுறாரு. அவருடைய அந்த வழக்கை எடுத்து நாங்க படிச்சு பார்த்தோம். அது என்ன? சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஏற்கனவே 25 ஆண்டுகளுக்கு மேல இருந்த இடத்தை அவர்களுடைய அனுமதியின்றி அல்லது அவர்களுக்கு மாற்று இடம் இன்றி வேற ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனங்களுக்கு அந்த சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மைன்ஸை கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது அந்த முறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடிய வழியை அங்கு இருந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. அதை திருநெல்வேலியில ஓட்டுக்காக உள்துறை அமைச்சர் எப்படி பேசுறாருன்னா, நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார். இவருடைய நாக்கு அன்னைக்கு அவர் அந்த ரயிலை எரிச்ச போது இருந்த செயல்பாடு, இந்த ரெண்டையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது மொயில் பிடிக்கிற மூஞ்ச பார்த்தாலே தெரியும்ன்றாங்கல்ல, அது மாதிரி இது நியாயமாக பயன்படுத்துமா இந்த அரசு என்று யோசிக்க வேண்டும். நீங்க அப்படியே ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வர் எடுத்துக்கங்க, அப்படியே கிரண் பேடி எடுத்துக்கங்க, அப்படியே பாண்டிச்சேரியினுடைய தமிழிசையை எடுத்துக்கங்க, கர்நாடகாவில் இருந்த காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவர் பிஜேபியில சேர்ந்த உடனே 108 கோடி ரூபாயினுடைய ஊழல் வழக்கு என்பது இல்லாமல் போனதே, 180 வழக்குகள் அது மாதிரி பிஜேபியில சேர்ந்ததுனால தள்ளுபடி செய்யப்பட்டதே. இதெல்லாம் பிஜேபியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல பார்ஷியாலிட்டின்னு வராது, அரசியல் அராஜகம் என்று வரும். அந்த வகையில பார்த்தா நீங்க அனுமதிச்ச இந்திய அரசியலமைப்பு சட்ட குற்ற பிரிவுகள், அதுக்கான மாற்றம், குற்றப்பிரிவுகளை மாற்றும் போது நாடாளுமன்றத்தில் என்ன விவாதம் நடந்தது? இன்னைக்கு ஜெயில இருக்கக்கூடிய ஆட்கள் குற்றவாளிகள் எவ்வளவு பேர், விசாரணை கைதிகள் எவ்வளவு பேர்? குற்றவாளிகள் 13%, 71% விசாரணை கைதிகள். இந்த விசாரணை கைதிகள் 71% இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு பெயில் கிடைப்பதில் உள்ள சிக்கல் என்ன?
நீங்க பெயில்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்துல சில மாற்றங்கள் சாதாரண ஆட்கள் பெயில் வாங்குவதை மிக சிரமமாக மாற்றி இருக்கிறது. நீங்க முதல்ல வந்து 2 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்தா பெயில் கிடைச்சிடும். இப்ப நீங்க பெயில்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் என்னன்னு சொன்னா, நான் பெயில் கொடுக்கிற ஆளாக இருந்தா என்னுடைய சொத்து விவரங்களை நான் அவருக்கு எழுதி கொடுக்கணும். யார் கொடுப்பா? தலை காஞ்சவனுக்கு யார் கிடைக்கும்? அரசியல் கிரிமினலுக்கு கிடைக்கும். ஆனா சாதாரண மக்களுக்கு கிடைக்காது. இப்ப இந்த சாதாரண மக்கள் 31 நாள் சமாச்சாரத்துல பாதிக்கப்படுவார்களா, பாதிக்கப்பட மாட்டார்களா? ஒரு சட்டம் அமலாகும் போது பெரும்பான்மை மக்களுக்கு அது பயனளிக்குமா இல்லையா என்பதை பார்ப்பதுதான் சரியான சட்டம் என்று அம்பேத்கர் எழுதியதை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒன்றிய அரசு, அமித்ஷாவுடைய அணுகுமுறை, இதுல பியூரா பழிவாங்குகின்ற போக்கு என்பது நீடிக்கும் என்பதனால இந்த சட்ட திருத்தம் என்பது எதிரிகளை முடக்குவதற்காக, எதிரிகளின் செயல்பாடை தடுப்பதற்காக. பிரகாஷ்ராஜ் கரெக்டா கேட்டிருக்காரு. நீங்க கொண்டு வந்த முதலமைச்சர் எஜமா, அவர் கேட்கறது, எஜமா நீங்க கொண்டு வந்த முதலமைச்சர் நீங்க சொல்றதை கேட்கலன்னா துணை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த சட்டம் பயன்படுமான்னு பிரகாஷ்ராஜ் கேட்டிருக்காரு, நெத்தியில் அடிக்கிற மாதிரி. அப்போ எதிர்கட்சிகளை அவருடைய செயல்பாட்டை முடக்குவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆகவே இதை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. திருநெல்வேலியில வந்து அமித்ஷா பேசின பேச்சிலே கூட பொறுப்பான அரசியல் இல்ல, தமிழகத்தின் பிஜேபி அரசியல் இருக்கு. இது வந்து ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய பேச்சு இல்ல, சாதாரணமான ஆட்கள் பேசலாம். உள்துறை அமைச்சரா பேசும்போது அதில் உள்ள பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அமித்ஷா பேசும்போது நிலையில இந்தியா கூட்டணி கட்சியினர் ராகுல் பிரதமராக வரணும் அப்படின்னு கனவு காண்றாங்க. அவங்க தாய் சோனியா காந்தியும் ராகுல் பிரதமராக வரணும்னு கனவு காண்றாங்க. அது நடக்காது. அதே போல தமிழகத்தில் உதயநிதி பிரதமர் ஆகணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. பாஜக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாரு. பாஜக ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் வரை எப்படி இருக்கும் என்பதற்கு நீங்க தேர்தல் பூத் கமிட்டியினுடைய மீட்டிங்கினுடைய மொத்த ஆடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அமித்ஷாவை. நயினார் தாம் வீட்டுக்கு அவர் டீ சாப்பிட்ட வந்த விழாவை எல்லா தொலைக்காட்சிகளும் நமக்கு ஒளிபரப்புகிறார்கள். ஆனா அமித்ஷா பேசின மீட்டிங்ல பூத் ஏஜென்ட்டுகள், தமிழ்நாட்டில் திமுக நடத்தின பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டத்துக்கும் பிஜேபி நடத்துற கூட்டத்துக்கும் வித்தியாசத்தை காட்சி ஊடகங்கள் காட்டணுமா இல்லையா? நீங்க காட்சி ஊடகத்தை காட்டும் போது சரியா இருக்கும். விஜயினுடைய அந்த நிகழ்ச்சியில ஆடியன்ஸை காட்டுறீங்க. நீங்க அமித்ஷாவுடைய கூட்டத்துல பூத் ஏஜென்ட்டுகளுடைய அந்த கூட்டத்தை ஏன் காட்டல? மொத்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய மிரட்டல் அரசியலா மக்கள் அரசியலா என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இன்னொருத்தவங்களை சார்ந்து நின்றுதான் இவர்கள் செயல்பட வேண்டும் என்ற நிலை நீடிக்கும் போது தனக்குள்ள அந்த ஒன்றிய அரசினுடைய பதவி என்பதை கையிலே வைத்துக் கொண்டு மிரட்டுகின்ற போக்குதான். இவங்க சோனியா காந்தி எம்பியே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. பிரியங்கா காந்தியினுடைய கணவர் மேல 2 வழக்குகளை போட்டு அந்த அம்மாவை தேர்தலில் நிற்க விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ராகுல் காந்தி தேர்வு பெற்று வந்த பிறகு ஒரு சட்டத்தை போட்டு முடக்க பார்த்தாங்க. இதையெல்லாம் பார்க்கின்ற வாசகர்கள், மக்கள் இன்னைக்கு பீகார்ல இந்த தேஜஸ்வி யாதவோட ராகுல் காந்தி போகிற கூட்டத்தினுடைய தன்மையை பார்க்கின்ற போது ஜனநாயகத்திற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் கொடுத்த குரல் தான் இன்றைக்கு பீகார்ல ஓங்கி ஒலிக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்துல அரசு செய்வதும், அஸ்ஸாம்ல அரசு செய்வதும், பீகார்ல இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசு செய்வதும் மக்கள் பார்வைக்கு வரும்போது எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு மரியாதை கிடைக்கிறது. அது ஒரு முன்னேற்றத்தை தரும் என்பதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பற்று. அதை நோக்கித்தான் நம்ம செல்ல வேண்டிய கடமை. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், இதுல வந்து ஆதார் செல்லாது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் செல்லும் சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த 65 லட்சம் பேர்ல அந்த ஆதார் உள்ளவங்களை வந்து சேர்ப்பாங்களா? அது என்ன நடைமுறை நடக்கும்? உச்சநீதிமன்றம் தேர்தலினுடைய அந்த சிறப்பு நடவடிக்கை குழு SIR என்பதுல கம்ப்ளீட்டா வந்து தேர்தல் கமிஷனை மிகப்பெரிய அளவுக்கு கண்டித்திருக்கிறது. நீங்க இந்த நீக்கப்பட்ட 65 லட்சம் ஆட்களை உடனடியாக சேர்த்து தேர்தல் கமிஷனும் மாநில நிர்வாகமும் உட்கார்ந்து எனக்கு பதில் கொடுத்துட்டாங்க. இதை விட உங்களுக்கு அந்த தேர்தல் கமிஷனை ஒன்றுமில்லாத தேர்தல் கமிஷன் என்று சொல்வதற்கு வேற என்ன பாயிண்ட் வேணும்? இந்த தேர்தல் கமிஷன் ஏகப்பட்ட விஷயத்தை தரவுகள் கொடுக்கிறன்ற பேர்ல காலதாமதம் செய்வதை கண்டித்தது. நீங்க இவ்வளவு வேகமா கேட்டு 1.5 நாள்லயே கொடுத்துருக்கிறீங்களே, அப்ப இதை நீங்க முயற்சி செஞ்சு 65 லட்சம் ஆட்களையும் இணைங்கன்னு சொல்லியிருக்கிறது.
மூணாவதா பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க இன்னமும் உங்கள் ஆட்கள் என்னுடைய வாக்கை சேர்ப்பதற்கு என் தாயார் இறந்திருந்தால் டெத் சர்டிபிகேட் வேணும் என்பது எங்க கேட்கிற கேள்வி, அது கேட்கலாமா? இதுதான் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வினா. அதெல்லாம் நீங்க வலியுறுத்த கூடாதுன்னு. இதுதான் நம்ம ஏற்கனவே 13 பாயிண்ட்ல இருக்கு. ஏற்கனவே 13 இருக்கக்கூடியவற்றை கணக்கில் கொண்டு தேர்தல் கமிஷன் ஆட்களை இணைக்கக்கூடிய முயற்சியில் செய்ய வேண்டும். அவர்களை விரட்டுவது அவருடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறது. அந்த வகையில செயல்பட வேண்டும். கவர்னர் என்பவர் அந்த அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு தடையாக இருப்பார் என்று சொன்னால், அவர் தனியாக ஒரு ஆட்சி நடத்துவார் என்று சொன்னால் அது வரம்பு மீறிய செயலாக கருதப்படும் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதும் தமிழ்நாடு கவர்னர் ரவி போன்றவர்களை கணக்கில் வைத்துதான். அப்போ இப்ப வந்திருக்கக்கூடிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள், ஜனநாயக எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல திசை வழியே இந்தியாவை கொண்டு செல்வோம் என்று நம்ம நம்பலாம். அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நீங்க முதல்ல கேட்ட கேள்வி மாதிரி இது ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய அடியாகவும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பலனை அவர்களை எதிர்க்கக்கூடிய பணியை கடைசி வரை கொண்டு செல்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.